Question number 9 கான சொல்யூஷன். ஸோ கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபி அப்படிங்கிற ஒரு லேடர் 17 மீட்டர் இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா வாலில் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது அது எதேச்சியாக என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கீழே விழுது. அதாவது ஏ வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் எக்ஸாக்சிஸை நோக்கி அந்த பக்கம் மூவ் ஆகுது. பி வந்து அதனுடைய ஹைட் குறைய குறைய கீழே வந்து விழுந்துடுறதா சொல்கிறாங்க. அப்படி விழும் பொழுது இந்த எக்ஸுங்க டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது வால்க்கும் அந்த ஃபுட் ஆஃப் த லேடருக்குமான டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஏற்படுற சேஞ்சஸ் டைமை பொறுத்து dx by dt that's equal to 5 மீட்டர் per செகண்ட் அந்த ரேஷியோவில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஹைட்டில் ஏற்படுற சேஞ்சஸ், அதாவது லேடர் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும் பொழுது இந்த ஒயில் ஏற்படுற சேஞ்சஸ் என்னன்னு கேட்குறாங்க டைமை பொறுத்து. அதாவது dy by dt equal to question mark. இப்போது இந்த டயக்ராம்லேருந்து நாம் என்ன லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரம் த டயக்ராம் பை பித்தாகரஸ் தேரம். ஸோ அங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கிறதால பித்தாகரஸ் தேரம் மூலமாக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர். பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணி நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்மெட்டை உருவாக்குறோம். அப்படி வந்த பிறகு இதை டைமை பொறுத்து ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா டைமை பொறுத்து பண்ணணும் போது பவர் முதல்ல ரெடியூஸ் ஆகும். அதாவது எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, அகெயின் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dx by dt ப்ளஸ் அதே மாதிரி ஒய் ஸ்கொயரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் 2y இன்ட்டு ஒய் அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா செயின் ரூல் படி dy by dt தட்ஸ் ஈக்குவல் டு இங்கே 17 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பொழுது 0. இங்கே 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா காமனாக டிவைடட் பை 2 ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த டேர்மை 2 ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் அதே மாதிரி இங்கேயும் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிடி தட்ஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு எக்ஸும் டிஎக்ஸும், அதாவது எக்ஸ் வேல்யூவும் டிஎக்ஸ் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. எப்போனா பாருங்க, when x equal to 8, x வந்து 8 இருக்கும் பொழுது நமக்கு ஈக்குவேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவனிங்க, x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர். இதில் எட்டுன்னு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் வேல்யூ 8 இருக்கும் பொழுது ஒய் என்னன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ நமக்கு 8 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர். 8 ஸ்கொயரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர் வேல்யூ 289. இந்த 64 நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு 289 மைனஸ் 64. ஸோ 289லேருந்து 64 மைனஸ் பண்ணுங்கள். அப்போ ஒய் ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு 225. இப்போ நமக்கு ஒய் வேணும். ஒய்ங்கிறது அந்த லேடருடைய டாப் பொசிஷன்லேருந்து கிரவுண்ட் லெவலுக்கான ஹைட்டு. அப்போ ஒய் ஈக்குவல் டு 15 மீட்டர். இப்போ ஒய் வேல்யூ நான் அந்த டைம்லேயே கண்டுபிடிச்சிக்கிறேன். ஒய் வேல்யூ 15 மீட்டர்னா எக்ஸ் வேல்யூ 8னா dx by dt நமக்கு கொடுத்துருக்காங்க 5 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ dy by dt என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ மறுபடியும் இதே ஈக்குவேஷனில் அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூ என்ன 8, dx by dtயும் கொடுத்துருக்காங்க, அதனுடைய வேல்யூ 5 ப்ளஸ் ஒய் வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 15, அந்த வேல்யூவும் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவை dy by dt தட்ஸ் ஈக்குவல் டு 0. இங்கே 8 5s are 40. இந்த 40 அப்படியே என்ன பண்ணுங்க ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா நமக்கு -40 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 40 + 15 dy by dt தட்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 15 into dy by dt தட்ஸ் ஈக்குவல் டு -40.
அப்போ dy by dt வேணும்னா 15 அந்த பக்கம் மூவ் பண்ணுங்க, அது டிவைடுக்கு போகும். dy by dt தட்ஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிபிளில் இருக்கிற டேர்ம், ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது டிவிஷனுக்கு போகும். அந்த டிவிஷனுக்கு வந்த உடனே 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 3 5s ஆர், இங்கே 8 5s ஆர், அதாவது மைனஸில் வரும். அப்போது dy by dt that's equal to minus 8 by 3 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இந்த மைனஸ் 8 by 3 மீட்டர் பெர் செகண்ட் ரேஷியோவில் அந்த ரேஞ்சில் வந்து இந்த லேடர் வந்து கீழே இறங்குறதா நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இதில் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த லேடர் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அங்கே ஒரு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அந்த ஏரியாவில் ஏற்படும் மாற்றம், ஏன்னா லேடர் வந்து கீழே இறங்க இறங்க என்ன ஆகும், அதனுடைய ஏரியா வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ அப்படி குறையும் பொழுது டைமை பொறுத்து ஏரியாவில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் OAB அந்த டயக்ராம்ல இருந்து எடுத்துக்கிறோம். ஏரியா தட்ஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இங்கே பேஸ் வந்து நான் எக்ஸ்ன்ற லென்த்தாகவும் ஹைட் வந்து ஒய்ன்ற லென்த்தாகவும் எடுத்திருக்கேன். அப்போ A ஈக்குவல் டு 1/2 XY ஸ்கொயர் யூனிட் அப்படிங்கிற ஏரியா ஃபார்முலா நமக்கு கிடைக்கிது. இந்த ஃபார்முலாவை டைமை பொறுத்து ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஏரியாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dA by dt, இங்கே 1/2 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே XY இருக்கு இல்லையா, ஸோ 2 வேரியபிள் மல்டிபிளில் இருக்கும்போது UV ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு U டேஷ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆகும்னா எக்ஸோடைய வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் ஆகும், ஒய்ங்கிற வேரியபிள் அப்படியே இருக்கும். அப்போ y இன்டூ dx by dt டைமை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அடுத்து இந்த இடத்துல வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். u அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே u வேல்யூ என்ன எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dy by dt. இது வந்து பார்த்தீங்கன்னா UV ஃபார்முலா பேஸ் பண்ணி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண பிறகு இதில் நமக்கு கிடைச்ச வேல்யூ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணலாம். என்ன 1/2 y வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 15 இன்டூ dx by dt வேல்யூ 5, அந்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ கிவன்லே இருக்குது, அது 8 அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. dy by dt ப்ரீவியஸ் கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிச்சோம், என்ன -8/3, அந்த ரிசல்ட்டையும் நாம் எடுத்துக்கிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போது தட்ஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் 15 5s are 75, அந்த வேல்யூ எழுதிக்குங்க. 15 5s are 75, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே மைனஸ் 8 8s are 64 டிவைடட் பை 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணுன்னா டேக் LCM. நீங்கள் LCM எடுக்கிறது இங்கே பெட்டராக இருக்கும். அப்போ 1/2 அப்படியே வச்சுக்கோ, 1/2 அப்படியே வச்சுட்டு 3 இன்ட்டு 75 நமக்கு 225 கிடைக்குது. அப்போ 225 மைனஸ் 64 whole divided by 3. So finally 1/2 into 225ல 64 மைனஸ் பண்ணுங்க, நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்குது 161/3. பாருங்க, இது 3 டேபிளில் டிவைட் ஆகாது. அப்போ நான் இதையும் மல்டிப்ளை பண்ணிங்க. 1 into 161 161/2 3s are 6. இப்போ 161 6ஆல் நீங்கள் ஆர்டினரி டிவிஷன் பண்ணிங்கன்னா, ஸோ 1/1 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்னா 26.83. ஏரியாவில் ஏற்படும் மாற்றம் எவ்வளோ 26.83 மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். ஸோ அந்த ரேஷியோவில் நமக்கு ஏரியாவில் ஏற்படும் மாற்றம் கிடைச்சிருக்கு. ஸோ இது லாஸ்ட் ஆன்சர். தேங்க்யூ.